ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரேடிங்க்கு நீங்கள் புதுசாக எங்கேருந்து ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா, இந்த 5 விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 5 விஷயம் தெரிஞ்சாலே நீங்கள் ட்ரேடிங்கில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துடும். அது என்னென்ன அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோக்கு எல்லோரும் லைக் பண்ண மறந்துடாதீங்க. முதல் விஷயம், ட்ரேடிங் நான் எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். முதல்ல உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒன்று தேவை. இதை நீங்கள் ஆன்லைன்லேயே ஓப்பன் பண்ணிக்கலாம். நேராக கூகுளில் வந்துட்டு இந்தியா நம்பர் 1 டிமேட் அக்கௌண்ட், இந்தியா டாப் 5 டிமேட் அக்கௌண்ட் எப்படினாலும் நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். ஜீரோதா, அப்ஸ்டாக், க்ரோ, ஐசிஐசிஐ, ஏஞ்சல், இது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? நம்பர் 1 யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோதா. சரிங்களா? ஸோ இதில் உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் தேவை. டிமேட், புரோக்கர், இந்த 2 வார்த்தையுமே நீங்கள் அடிக்கடி கேள்விப்படுவீங்க. ரெண்டுமே ஒன்று தான். இது என்ன அப்படின்னா, நீங்கள் நேராக ட்ரேடு எடுக்கணும் அப்படின்னா எப்படி உங்களுக்கு வந்து பேங்க் வச்சுருக்கோம், நம்ம பணம் தேவை போடணும், பணத்தை எடுக்கணும், இல்லை நம்ம வந்து டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா பேங்க் எப்படி யூஸ் பண்ணுறோம், யாருக்காவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணுறோம், பேங்க் எப்படி ஒரு நிலையாக இருந்து நமக்கு தகவலை கொடுக்குதோ அதே போல் தான். சரிங்களா? நமக்கு சர்வீஸ் கிடைக்கிற மாதிரி அதே போல் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு ஷேர் வாங்கணும் விற்கணும் அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது தேவை. சரிங்களா? இதை ஆன்லைன்லேயே ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் என்னுடைய யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் கொடுத்துருக்கிறேன் லிங்க், ஜீரோதாக்குள்ள லிங்க் கொடுத்துருக்கேன். சரிங்களா? நம்பர் 1 டிமேட் அக்கௌண்ட். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதிலே என்ன பண்ணலாம், உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த லிங்க்கை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் தேவை. சரிங்களா? ரெண்டாவது, என்எஸ்சி, பிஎஸ்சி இப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் அடிக்கடி கேள்விப்படுவீங்க. இதில் என்எஸ்சி அப்படின்னா நேஷ்னல் ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ்சி அப்படின்னா பாம்பே ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் 5000 கம்பெனி வரைக்கும் லிஸ்ட் ஆகிருக்கு. சரிங்களா? என்எஸ்சியில் 2050 கம்பெனி வரைக்கும் லிஸ்ட் ஆகிருக்கு. ஆனால் ட்ரேடர் எல்லாருமே பெருவாரியாக இதில் ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த என்எஸ்சியில் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. சரிங்களா? என்எஸ்சி இந்தியா அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கும் வந்துடலாம். இதில் டாப் 50, அதாவது 2050 கம்பெனியில் முதல் 50 கம்பெனி இருக்குல்ல, இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஈச்சர் மோட்டார் இருக்குது அப்படின்னா இந்த ஷேரை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா காப்பி பண்ணிவிட்டு நேராக என்ன பண்ணணும், உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு நேராக அப்படி வந்துட்டீங்க அப்படின்னா ஸோ இங்கே சர்ச் பாக்ஸ் இருக்கும். சரிங்களா? இதில் நீங்கள் போயிட்டு உங்களுக்கு உங்களுடைய அந்த கம்பெனி நேமை நீங்கள் டைப் பண்ணால் போதும். அதனுடைய கரண்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது இது எல்லாமே சொல்லிடும். சரிங்களா? இங்கே பிஎஸ்சியில் வாங்குறீங்களா என்எஸ்சியில் வாங்குறீங்களான்னு கேட்கும். அதாவது ஒரே கம்பெனி பிஎஸ்சிலையும் லிஸ்ட் ஆகிருக்கும், என்எஸ்சிலையும் லிஸ்ட் ஆகிருக்கும். சரிங்களா? சில கம்பெனி என்எஸ்சியில் மட்டும் இருக்கும், சில கம்பெனி பிஎஸ்சியில் மட்டும் இருக்கும். ஈச்சர் மோட்டார் பெரிய கம்பெனி, முதல் 50 கம்பெனி இடத்துக்குள்ளே வருது அப்படின்னாலே இது ஒரு நல்ல கம்பெனி. அப்போது 2 சைடுமே இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்எஸ்சி சைடு வந்துட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் அந்த ஷேர் வாங்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா, மூணாவது விஷயம். சரிங்களா? இதில் இன்ட்ராடே அப்படின்னு ஒன்று இருக்குது, லாங் டேர்ம் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? நீங்கள் இன்ட்ராடே அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஷேரை இன்ட்ராடேயில் வாங்கி விற்றீங்க அப்படின்னா அன்னைக்கே நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும். சரிங்களா? இதுக்கு உங்களுக்கு லிவரேஜ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷேரை வாங்குறதுக்கு என்எஸ்சியில் நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும், 4830 ரூபா பே பண்ணணும். சரிங்களா? நார்மலாக இது இந்த அமௌண்ட் கொடுத்தா தானே இந்த ஷேர் கிடைக்கும். ஆனால் இன்ட்ராடேயை பொறுத்த மட்டும் 966 ரூபா நீங்கள் 0.12 இந்த அமௌண்ட் நீங்கள் பே பண்ணாலே போதும். சரிங்களா? நீங்கள் இந்த அமௌண்ட் பே பண்ணாலே போதும். நீங்கள் இந்த ஷேரை அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே க்ளோஸ் பண்ணுறதுலாம் 5x அப்படின்னு கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், 5 லட்ச ரூபாய்க்கு ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? இப்போது நான் உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணுறேன் கால்குலேட்டரில். சரிங்களா? இப்போ ஷேரோட விலை எவ்வளோன்னா 4830ன்னு எடுத்துப்போம். சரிங்களா? டிவைடட் பை 5 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா சரிங்களா 966 ரூபா இருந்தாலே போதும், நீங்கள் ஒரு ஷேர் வாங்கிக்கலாம். அதனால சொன்னேன் 5x. சரிங்களா? நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், 5 லட்ச ரூபாய்க்கு என்ன பண்ணலாம், ட்ரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே க்ளோஸ் பண்ணுறதுனால இந்த ரிஸ்க் ரிவார்டாக கால்குலேட் பண்ணுவாங்க. இன்னொரு டவுட் வரும் எல்லாத்துக்கும், சார் நான் 1 லட்ச ரூபா போட்டுட்டேன், சரிங்களா 5 லட்ச ரூபாய்க்கு ட்ரேட் எடுத்துகிட்டு எனக்கு 2 லட்ச ரூபா லாஸ் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அதை தான் இங்கே ஒரு வார்த்தை சொன்னேன், ரிஸ்க் ரிவார்டாக கால்குலேட் பண்ணியிருப்பாங்க.
ஒரு நாளைக்கு ஒரு ஷேர் 10% கீழே இறங்காது. சரிங்களா? ஸோ அதை பேர் பண்ணி தான் உங்களுக்கு இங்கே இன்ட்ராடே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் நம்ம 1 லட்சத்துக்குள்ளே தான் லாஸ் ஆகும். சரிங்களா? இதை கவனத்தில் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது, இதிலே பார்த்துட்டிங்க அப்படின்னா லாங் டேர்ம் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஷேரை நீங்கள் என்ன பண்ணலாம், லாங் டேர்ம் வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த கம்பெனி இருக்கிற வரைக்கும், நம்ம சாகிற வரைக்கும் இந்த கம்பெனி இருக்கும் அப்படின்னா அது வரைக்குமே நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா. சரிங்களா? இதுக்கு நீங்கள் முழு அமௌண்ட் கொடுத்து தான் நீங்கள் என்ன பண்ணணும், வாங்கணும். சரிங்களா? இது ஒரு கான்செப்ட். அப்புறம் 4வது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு சரிங்களா முழுமையாக நீங்கள் பயன்படுத்த வேண்டியது இதனுடைய டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால் இதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் படிக்க ஆரம்பிப்பீங்க. சரிங்களா? மார்க்கெட்டோட மூவ்மெண்ட், இது எப்படி மூவ் ஆகும், எங்கெல்லாம் பையர் வருவாங்க. ஏன்னா இது ஒரு பியூர்லி ஒரு வியாபாரம் மாதிரி தான். சரிங்களா? நீங்கள் இதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பார்ட்டை ஃபுல்லாமே கற்றுக்கணும். சரிங்களா? என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நான் மேஜராக சொல்லிக் கொடுக்குற விஷயமே இதை நீங்கள் எப்படி மாற்றி பார்க்குறீங்க அப்படிங்கிறது. அதாவது புக்கில் படிக்கிறத டேரெக்டாக அப்படியே வந்து அப்ளை பண்ணிடாதீங்க. இதுக்கு நீங்கள் உள்ளே வந்து இதை நீங்கள் படிக்கிறதுக்கு, ஏன்னா ஒவ்வொரு கேண்டலுக்கும் ஒரு நேம் இருக்குது, ஒரு பேட்டர்ன் இருக்குது. இதுக்கே உங்களுக்கு ஒரு 3 months டைம் பிடிக்கும். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். 4வது பாயிண்ட். 5வது, இதில் உங்களுக்கு கடினமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபைனலாக யூஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இங்கே நிறையா இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இது என்ன கொடுக்கும் அப்படின்னா சிக்னல் கொடுக்கும். சரிங்களா? இப்போ RSIலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ஒரு ஃபேமஸான இண்டிகேட்டர். சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு ஷோ பண்ணும் 80க்கு மேலே போயிடுச்சு. அதாவது ஒரு பொருள் இருக்குது. சரிங்களா? இப்போது ஒரு தேங்காய் இருக்குது, அந்த தேங்காய் வந்து மொத்தம் 100 தான் இருக்குது. சரிங்களா? இப்போ எல்லோரும் அந்த தேங்காய் வாங்கிட்டே இருந்தால் என்ன ஆகும், அந்த தேங்காய் மேலே போயிடும். 80 தேங்காய் கிட்ட வாங்கிட்டாங்க அப்படின்னா திரும்ப என்ன பண்ணுவாங்க, அதை ஏன்னா எல்லோரும் சேல்ஸ் பண்ணுறாங்க, திரும்ப அதை யாருக்கோ ஒருத்தர் கொடுப்பாங்கல்ல, விற்கணும்ல. இங்கே வாங்குறது விற்கிற ஆக்டிவிட்டீஸ் நடக்கும்ல. வாங்குகிற எல்லாரும் 80% வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, திரும்ப எல்லோரும் விற்பாங்க, கீழே இறங்கும். சரிங்களா? அதனால் இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் இந்த மாதிரியான விஷயத்தில். புரியுறதுக்காக சொல்கிறேன், இது கான்செப்டே வேறு. பட் நீங்கள் பிகினராக இருக்கும்போது இப்படி சொன்னால் புரியுங்கிற எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். சரிங்களா? அதனால தான் எவ்வளோ ஷேரை எவ்வளோ % வாங்கியிருக்காங்க, இனி நிறையா பேர் வாங்கிட்டாங்கன்னா என்ன ஆகும், விற்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் இந்த மாதிரி நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. சரிங்களா? இதை நீங்கள் பயன்படுத்தலாம். இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் பிகினிங்கில் வரும்போது நீங்கள் இந்த 5 விஷயமும் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். இதனோட புரிதல் வர்றதுக்கே உங்களுக்கு 3 மாதம் ஆகும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த பெய்ட் கால் சர்வீஸ், அதாவது ஒரு ஷேரை எங்கே வாங்கணும் விற்கணும்னு யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க. சரிங்களா? இதில் போய் ஜாயின் பண்ணிடாதீங்க. சரிங்களா? 2வது, பணத்தை போட்டு உங்களுக்கு பதிலாக நான் யாரோ ஒருத்தர் ட்ரேட் எடுத்து கொடுக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்துலையும் நீங்கள் இன்வால்வ் ஆகாதீங்க. 10 ரூபா நஷ்டம் பண்ணாலும் அது நீங்கள் பண்ணதாக இருக்கணும். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறையா அனுபவத்தை தேடுங்க. நிறையா டம்மி அக்கௌண்ட் இருக்குது. பேப்பர் ட்ரேடிங்னா டம்மியாக வாங்கி டம்மியாக விற்கலாம். அது ப்ளே ஸ்டோர்லேயே நிறையா அப்ளிகேஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.